இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கான தனித்தமிழீழம் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு அந்த தனித்தமிழீழத்தை அமைத்து கொடுக்குமாறு இந்தியாவில் மீண்டும் பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடியை நேரில் சென்று தான் வலியுறுத்த உள்ளதாக மதுரை ஆதீன ஹரிகர தேசிய பரமாச்சாரியார் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ள அந்த தனிநாட்டு கோரிக்கையினை தாங்கள் ஆதரிப்பதாகவும் இலங்கை சிங்கள பேரினவாத அரசின் இந்த தொடர்ச்சியான வெறியாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக தமிழீழம்தான் அமையமாக இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்று இலங்கையின் தமிழ் அரசியல்வாதியான எம்.கே. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இவ்வாறு மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள அந்த தனிநாட்டு கோரிக்கை தொடர்பிலும் அந்த கோரிக்கைக்கு இலங்கை தமிழ் தரப்பில் இருந்து கிடைத்துள்ள அந்த ஆதரவு தொடர்பாகவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்திற்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புது தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்தியாவில் நடந்து முடிந்த தேர்தல்களின் முடிவின்படி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது. இதன்படி இந்தியாவில் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றிருந்தார். அவர் பதவியேற்றமை தொடர்பில் மதுரை 293வது ஆதீன ஹரிகர தேசிய பரமாச்சாரியார் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றினை நடத்தியிருந்தார். அவர் அந்த ஊடக சந்திப்பில் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததுடன் அந்த தேர்தல் முடிவுகள் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். இது தவிர இலங்கையிடமிருந்து இந்தியாவை மீட்டு தமிழகத்துடன் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கு மேலாக இலங்கை தமிழர்கள் தொடர்பிலும் அவர் சில கருத்துக்களை அங்கு பதிவு செய்திருந்தார். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களுக்கு நரேந்திர மோடி பல உதவிகளை செய்துள்ளார். குறிப்பாக வீடுகளை கட்டி கொடுத்து அவர்கள் வசிப்பதற்கான உதவிகளை செய்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அவர்களுக்கான தனித்தமிழீழம் தேவை. அவ்வாறு அந்த தனித்தமிழீழத்தை அமைத்து கொடுக்குமாறு இந்திய பிரதமரை தான் நேரில் சந்திக்கும் போது வலியுறுத்த உள்ளதாக ஒரு கருத்தினை அவர் வெளியிட்டிருந்தார். அவர் வெளியிட்டிருந்த அந்த கருத்து தொடர்பாக நேற்றைய இலங்கையிலும் சரி இந்தியாவிலிருந்து வெளிவரும் ஊடகங்களில் ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக சில ஊடகங்களில் அது முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றினை நடத்தியிருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.கே. சிவாஜிலிங்கம் சில கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக அவர் அந்த ஊடக சந்திப்பில் இலங்கையில் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் தரப்பில் இருந்து நிறுத்தப்பட உள்ள பொது வேட்பாளர் தொடர்பில் அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அவ்வாறு ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்படாத பட்சத்தில் தான் சுயேட்சையாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருந்தார். இதன்போது அங்கிருந்த ஊடகவியலாளர் ஒருவரால் மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள அந்த தனி நாட்டு கோரிக்கை தொடர்பில் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த எம்.கே. சிவாஜிலிங்கம் அந்த கோரிக்கையினை தான் வரவேற்பதாகவும் அவ்வாறான ஒரு கோரிக்கை தொடர்பில் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகள் இணைந்து ஒரு பொது வாக்கெடுப்பினை நடத்துமாக இருந்தால் அந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையும் என்பதனை அனைவருக்கும் தெரியும் என்றும் அதற்கும் மேலாக அந்த வாக்கெடுப்பின் போது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அந்த வாக்கெடுப்பின் முடிவு எவ்வாறானதாக இருக்கும் என்பதனை சகலரும் அறிவார்கள் என்றும் இலங்கை பௌத்த பேரினவாத இந்த அரசாங்கத்தின் தொடர்ச்சியான வெறியாட்டத்திற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு தமிழீழம்தான் இறுதி முடிவாக இருந்தால் அதனை யாராலும் மறக்க முடியாது என்ற ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். இவர்கள் இருவருடைய இந்த கருத்துக்கள் ஒருபுறம் இருக்கையில் இலங்கையில் தனி தமிழீழ கோரிக்கையினை முன்வைத்து தமிழீழ விடுதலை புலிகள் மிகப்பெரிய ஒரு நீண்ட போராட்டத்தினை நடத்தியிருந்தனர். அந்த போராட்டத்தின் போதும் தற்போதைய காலத்தின் போதும் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாகவே இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி இருந்து வருகின்றது. இந்நிலையில் அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த தனிநாட்டு கோரிக்கை தற்பொழுது இந்திய தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள ஒரு சாதாரண தரப்பினரால் இந்த தனிநாட்டு கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை. மதுரை ஆதீனம் என்பது அனைவருக்கும் தெரியும், ஒரு தொன்று வந்த ஒரு ஆதீனமாக உள்ளது. அதிலும் இந்து மக்கள் மத்தியில் ஒரு பலம் வாய்ந்த அமைப்பாகவும் திகழ்ந்து வருகின்றது. இவ்வாறு இந்து மக்கள் மத்தியில் பலம் வாய்ந்த அமைப்பாக திகழ்ந்து வரும் காரணத்தினால் நரேந்திர மோடியால் ஒரு மதிக்கப்படுகின்ற ஆதீனமாக இந்த மதுரை ஆதீனம் இருந்து வருகின்றது. இவ்வாறான நிலையில் அந்த மதுரை ஆதீனத்தால் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த தனிநாட்டு கோரிக்கையானதை இந்திய அரசாங்கம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டும். அதற்கு மேலாக இந்திய பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் வெளிநாட்டு பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். அவர் சில தினங்களில் நாடு திரும்பவும் உள்ளார். நாடு திரும்பியதுடன் மதுரை ஆதீனம் அவரை நேரில் சந்திக்கும் என்று இந்திய தரப்பிலிருந்து கூறப்படுகின்றது. இருப்பினும் அவரை நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு முன்னரே அவரிடம் விடுக்கப்பட உள்ள கோரிக்கை தொடர்பில் மதுரை ஆதீனம் ஏற்கனவே தெரிவித்துள்ளதால் அந்த சந்திப்பு நடைபெறுமா இல்லையா அல்லது தள்ளி செல்லுமா என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இருப்பினும் அவ்வாறான ஒரு சந்திப்பு நடைபெற்றால் அந்த சந்திப்பின் போது அவர் இவ்வாறான ஒரு கோரிக்கையினை நரேந்திர மோடியிடம் முன்வைக்கப்படும் போது
அந்த கோரிக்கை தொடர்பில் நரேந்திர மோடி காட்டுகின்ற அந்த எதிர்வினை எவ்வாறாக இருக்கப் போகும் என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவ்வாறு இந்த தனிநாட்டு கோரிக்கை தொடர்பில் மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள அந்த கருத்து தொடர்பாகவும் அவர் வெளியிட்டுள்ள அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து எம்கே சிவாஜிலிங்கம் வெளியிட்டிருந்த அந்த கருத்து தொடர்பான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நடந்து முடிந்த தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நேற்றைய தினம் பிரதமராக ஆகியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வருத்தம் தமிழ் மக்கள் மீது என்னென்னா, அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்களே என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு 2 கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க. அந்த கச்சத்தீவை மீட்டு இன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்வடை அறுக்கப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கிது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நாட்டை மீட்டு கொடுக்கணும். அதனால மகிழ்ச்சி. இருக்கட்டும், இருந்தால் அதெல்லாம் சரியாக வந்துடுவாங்க. சரியாக வந்துடும். என்ன ஒன்று, இந்த இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதான் எனக்கு வருத்தம். யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார்? இராணுவத்தை அனுப்புனது யார்? அது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல மாட்டேன். அது நான் சொல்ல மாட்டேன். தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை. இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருத்தம். அது அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம். சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இராணுவ வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். எனக்கு இந்த 2 காரணம் தான். இலங்கையில் நம்ம சகோதரர் உங்களுக்கும் தமிழ், நீங்களும் தமிழர்கள் தானே. நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் கொடி உறவுடையவர்கள், அவர்களுக்கு பூரா வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நாடு கிடைக்க வேண்டும் என நான் சீமான் என்ற கேட்டுக்கிட்டார். மோடிக்கிட்ட சொல்லுங்கன்னு அதைத்தான் கோரிக்கையாக வைத்து. ஆமாம், சீமானிட்ட சொன்னார். என்னை இங்கே பார்த்து சொன்னார். அவங்க கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க. அப்பொழுது நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்கிறேன். என்னட்ட அந்த சீமான் கட்சி என்பவரை சொன்னார்கள். சரி, நான் சொல்கிறேன். பேட்டி எடுத்தாங்க. சீமான் கட்சி ஒரு டிவி வச்சுருக்காங்க. அவங்க டிவியில் அந்த பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழீழ கோரிக்கையை முன்னிறுத்த போவதாக மதுரை ஆதீனம் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றது. இந்த கருத்தினை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிக நல்ல கருத்து. ஏனென்றால் நாங்கள் இலங்கையில் ஒரு தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்றால் ஆதீனம் அதை வற்புறுத்தட்டும். இந்தியாவுக்கு ஒரு பூகோள நலன் சார்ந்த அரசியலில் ஒரு தேவை வருகின்றது என்றால் இந்தியா உட்பட்ட 4 நாடுகள் சேர்ந்த குவாட் அமைப்பு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா உட்பட்ட 4 நாடுகள் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை, ஒரு ரெஃபரண்டத்தை நடத்தினால் அது ஒரு எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்பதை எல்லோருக்கும் தெரியும். புலம்பெயர் தமிழர்களும் அந்தந்த நாடுகளிலே வாக்களித்தால் தேர்தல் முடிவு எவ்வாறு அமையும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இலங்கை இன்றைக்கு சிங்கள தலைமைகள், சிங்கள பௌத்த தலைமைகள் வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருப்பதற்கு ஒரு பதிலடி இறுதியிலே தமிழன்தான் என்றால் அதை எவராலும் தடுக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. இவ்வாறான கருத்துக்களை தான் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த கருத்து தொடர்பாகவும் அல்லது இந்த கோரிக்கை மீண்டும் நரேந்திர மோடியிடம் முன்வைக்கப்படும் போது நடைபெறும் சம்பவங்கள் தொடர்பில் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதனை நிச்சயம் தருவோம். இதுபோன்ற இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.